சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சற்று முன் விசேட அறிவிப்பு. புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. பயங்கரவாத தடைப்பட்டியலில் தமிழர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி. பிரதமர் ஹரினிக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் கஜேந்திரகுமார் கடும் கண்டனம். ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். இலங்கையில் மிக மோசமான சட்டம் மகாவலி அதிகார சபை சட்டம் சத்தியலிங்கம். கேப்டன் பண்டிதரின் 41வது ஆண்டு நினைவு நாள். காற்றழுத்த தாழ்வு மண்டல நகர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிவந்துள்ள புதிய தகவல். சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சற்று முன் விசேட அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதிலே குறிப்பிட்டுள்ளதாவது: என்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கவலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். எனது நியாயங்களை உணர்ந்து கொண்ட கம்பஹா மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் எனது நன்றிகள் என்றவாறாக தெரிவித்துள்ளார். என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகைகளிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. அதேபோல என்னுடைய தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றியை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த நியாயங்களை அந்த உண்மைகளை உணர்ந்து கொன்ற கம்பஹா மாவட்ட நீதிபதி அவர்களும் அந்த உண்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் விதமாக என்னை பிணையில் விடுவிப்பதற்காக அனுமதியை வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது அரசியல் நடவடிக்கைகள் தொடரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 வகையான பிரச்சனைகள்: அரசியல் உரிமை பிரச்சனை, அபிவிருத்தி, அன்றாட பிரச்சனை. இதுகளுக்கான தீர்வுகளை, முன்மொழிவுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அது தொடரும். அதேபோல வர இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எமது மக்கள் நம்பிக்கையை இழக்காமல் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களை தங்களுடைய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். மேலும் பேசியவர், நீண்ட காலமாக கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பலவாறான கருத்தாடல்கள் இருந்தது. நாங்கள் அந்த புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு கை வைத்தது மாத்திரம்தான் அவதூறுகளும் அவமதிப்புகளும்
மாற்றம் செய்யப்படுகின்றன. மேலும் அர்த்தமற்ற காரணங்களை முன்வைத்து கல்வி மறுசீரமைப்பை நிறுத்துவதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். யார் என்ன சொன்னாலும் புதிய கல்வி மறுசீரமைப்பை நிறுத்தப் போவதில்லை. இலங்கை வரலாற்றில் 2025 ஆண்டிலேயே பொருளாதாரத்தின் பல அபிவிருத்திகளை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமாகும். அரசாங்கத்தின் வருமான அதிகரிப்பு மற்றும் வரவு செலவு திட்டத்தின் குறைந்தளவான துண்டுவிழும் தொகை 1977 ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட குறைந்தளவான துண்டுவிழும் தொகையாகும். அத்தோடு அதிகளவான உல்லாச பயணிகளின் வருகை அதிகமான வருவாயை பெற்றுக்கொண்ட பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கைப்பற்றிய சந்தர்ப்பத்திலேயே டிட்பாமை தாக்கியது. அவ்வாறான இயற்கை அனர்த்தங்களுக்கும் முகம் கொடுக்கும் நிலையை நாம் கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சட்டம் எண் 45 1968 கீழ் வெளியிடப்பட்ட அதே விசேட வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்ட நபர்கள், குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 6 வெளியான அதே விசேட வர்த்தமானி இலக்கம் 24 கீழ் 2470 கீழ் 19 படி 2012 ஆண்டு ஐக்கிய நாடுகள் விதிமுறைகள் எண் 1 விதிக்கு உட்பட்டதாக முன்பு வெளியிடப்பட்ட பட்டியல் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட பட்டியல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட பட்டியல் 2025 மே மாதத்தில் இறுதியாக புதுப்பிக்கப்பட்டிருந்த பட்டியலை மாற்றுகிறது என்றும் வர்த்தமானி வெளியிடப்பட்ட உடனேயே நடைமுறைக்கு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி வெளியிடப்பட்ட உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அரசாங்கத்தின் சார்பில் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக திருத்தப்பட்ட பயங்கரவாத தடை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை உறைய வைக்கும் உத்தரவும் ஐக்கிய நாடுகள் விதிமுறைகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவும் தகுதியான அதிகாரி என்ற வகையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட பட்டியல் உரிய அதிகாரிகளின் கீழ் வெளியிடப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அரசு தளங்கள் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் கல்வி அமைச்சர் என்ற முறையிலும் ஹரிணி அமரசூரியவுடன் தனக்கும் அவரது கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கடுமையான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். அவருக்கு எதிராக நடத்தப்படும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் கண்டிக்கத்தக்க அவதூறு பிரச்சாரத்துடன் நாங்கள் நிச்சயமாக எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தரம் 6 ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளம் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 6 சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜனவரி 23 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ நீதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் டிசம்பர் 30 கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அத்துடன் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போது ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் காவல்துறை நீதி குற்றப்புலனாய்வு பிரிவில் கடந்த திங்கட்கிழமை காலை முன்னிலையாகியதை அடுத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிகவும் மோசமான சட்டமாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் காணப்படுகிறது. எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கி தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் தெரிவித்தார். இந்த நாட்டில் மக்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய பல சட்டங்கள் இருந்திருக்கிறது. இவ்வாறாக இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சட்டங்களுக்கு கீழமாற ஒழுங்கு விதிகளை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்படுகின்ற இந்த ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தின் ஒழுங்கு விதிகளில் செய்யப்படுற முக்கியமான சில விடயங்களை, இந்த மாற்றங்களை நான் இங்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன்.
உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்களென்று சொன்னால் இந்த டிக்வா சூறாவளியால் வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள், வெளிநாட்டு தனிநபர்கள் எங்களுடைய டிஎம்சிக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு வழங்குகிற நன்கொடைகளை எந்த விதமான இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாமல் எங்களோட நாட்டுக்குள்ளுக்கு வரவழைக்கலாம் என்ற அனுமதி இந்த சட்டத்தினூடாக வழங்கப்படுகிறது. ஒரு எமர்ஜென்சி, ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில் அவ்வாறான ஒரு அனுமதியை வழங்குறதுல பிழை இல்லை. இருந்தாலும் இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னால், இந்த நாட்டுக்குள்ளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலர் தங்களுக்கு தேவையான இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான விடயங்களை செய்வதற்கு முன்னிற்கலாம் என்ற அந்த எச்சரிக்கையை நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நன்கொடையாக கிடைக்கும் இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாத, உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்கள், அப்படியான பொருட்களை கொண்டு வரதுக்கு கூட இந்த சட்டத்தில் அனுமதி வழங்கப்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு இந்த நாடு மிக மோசமாக சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த போது, அந்த நேரத்தில் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு வைத்தியராக கடமையாற்றியிருந்தேன். அங்கு கிடைக்கப்பெற்ற இவ்வாறான நிவாரணப் பொருட்களை பார்க்கும்போது, அங்கு கிடைத்த உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அங்கு வந்திருந்த மருந்து பொருட்களாக இருக்கலாம், அல்லது அங்கு வந்திருந்த உடுப்புடவைகளாக இருக்கலாம், எங்களோட நாட்டினுடைய காலநிலைக்கு ஒவ்வாத அல்ல எங்களோட நாட்டில் பேசப்படாத, புரியப்படாத மொழிகளிலே விளக்கம் கொடுக்கப்பட்ட மருந்துகள், எங்களோட நாட்டிலே எங்களோட கால குணத்துக்கு போட முடியாத உடுப்புகள், எங்களோட மக்கள் பயன்படுத்த பழகாத உணவு பதார்த்தங்கள், எங்களோட மக்கள் பயன்படுத்தாத பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நிவாரணமாக வந்து சேர்ந்தது. இறுதியில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு, அரச நிர்வாகத்துக்கு, சுகாதார நிர்வாகத்துக்கு இந்த பொருட்களை கையாளுவது எப்படி என்று தெரியாமல் எங்களுடைய ஸ்டோர்ஸ்கள் எல்லாம் நிறைஞ்சு மக்களுக்கு பயனில்லாமல் அதை எங்களுடைய இன்வென்ட்ரியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பட்டப்பாடு அந்த காலத்தில் வேலை செய்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கையேந்தி வாங்காமல் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இப்போது பொருட்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் பெறக்கூடிய பொருட்களை உள்ளுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வர முடியாதா என்ற தீர்மானத்தை இறுதியாக எடுக்கக்கூடியவர் ஒரு தனிநபர். அதாவது இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளருக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை சுங்க தீர்வை இல்லாமல் சுங்கத்தினுடைய சுங்கத்திலே அது உறுப்பினர்களே உங்களுக்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றன. ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆகவே ஒரு தனிநபருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அது மாத்திரமில்லை, நேற்று நாங்கள் எங்களுடைய சட்டத்திலே நான் ஏற்கனவே கூறின மாதிரி பல சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான சட்டங்கள் இருக்கிறது. மகாவலி அதிகார சபை இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு சட்டம். இந்த மகாவலி அதிகார சபையை உருவாக்கிய சட்டமூலம் அவர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு. அதே போல் வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், அவைகள் இந்த நாட்டில் எவராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக எங்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சட்டங்களையும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதே போல் எங்களுக்கு பிரயோசனமான சில சட்டங்கள் மாற்றங்களை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், பல உள்ளூராட்சி சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் கொண்ட உள்ளூராட்சி சபைகள். அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எனக்கு தெரியும், இந்த மிதிவண்டிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள். இப்போது அவர்களால் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்னென்றால், அந்த லைசன்ஸுக்காக உள்ளூராட்சி மன்றம் வாங்குகிற காசு 5 ரூபா, அந்த இலக்கத்தகடை செய்கிறதுக்கு 25 ரூபா வேணும். ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும்
அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் ஒவ்வொரு இலக்கத்தடத்துக்கும் 20 ரூபா போட வேண்டும். நாங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும். அதே போல் நாங்கள் இந்த சபையில் உயரிய சபையிலே நாங்கள் மனித உயிர்களை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து விவாதித்தோம். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்றைய பிரதேசம் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது விலங்குகள், குறிப்பாக வளர்க்கப்படுகின்ற பிராணிகள். நேரம் முடிவடைந்து விட்டது. எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். மிகவும் முக்கியமான விஷயம், அந்த விலங்குகள் இரவு நேரத்திலே ரோட்டில் படுத்திருக்கிறதால பல பேர் இறக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் யுத்தத்தால் இறந்ததிலும் விட ஒரு வருஷத்துக்கு 2500 பேர் இந்த விபத்துக்கால இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்ற ஒரு சின்ன விடயத்தை செய்தால் பல விபத்துகளை தடுக்கலாம். அதாவது இந்த எங்களுடைய கால்நடை விலங்கு திணைக்களம், சுகாதார திணைக்களம் ஒவ்வொரு கால்நடைக்கும் காதில் ஒரு இயர்டேக் போடுகிறார்கள், ஒரு தோடு, பிளாஸ்டிக் தோடு. உறுப்பினர்களை கொஞ்சம் முடித்துக் கொள்ளும், நேரம் போதாத தோட்டை இரவிலே வெளிச்சத்தில் மினுங்கக்கூடிய தோடாக போடுவீர்களாக இருந்தால் இரவில் பல விபத்துகளை நாங்கள் தடுக்கலாம். ஆகவே நான் சொல்ல வர விடயம், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேணும். நல்ல மக்களுக்கு பிரயோசனமான மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். தமிழின விடுதலை போராட்டத்தில் முக்கிய தளபதிகளில் ஒருவரான கேப்டன் பண்டிதரின் 41வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. வேல்வெட்டித்துறை கம்பர்மலையினைச் சேர்ந்த கேப்டன் பண்டிதர் என்று அழைக்கப்படும் சின்னத்துறை ரவீந்திரன் 1985 ஜனவரி 9ஆம் தேதியன்று அச்சிவேலியில் வீரச்சாவடைந்தார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் மிகவும் குறைவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இது இன்றைய தினமே இலங்கைக்குள் நுழையும் என முன்னதாக கணிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு திசையில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை வேளையில் திருகோணமலைக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சூறாவளியாக மாறும் என்று எந்த கணிப்பும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலை பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ஆபத்து மண்டலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை 4 மணிக்கு விடுத்துள்ள எதிர்வரும் 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பிற்கு அமைய வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் 1 மணியிலிருந்து மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனர்வை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்றாக அதிகரிக்கலாம். வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.